கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலுமாய் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை எல்லா நாடுகளிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாய் இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை ஆகியபடினால்தான் நம்மை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த ரட்சிப்பின் பாதையிலையும் நீதியின் பாதையிலையும் தேவன் ஓட வைத்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய சம்பவத்திலிருந்து ஒரு ரகசியத்தை ஒரு வசனத்திலிருந்து நாம் காணவிருக்கிறோம். அந்த வசனம் என்னவென்றால், யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் கொஞ்சம் அழுத்தத்தோடு கூட நாம் கவனிக்கலாம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் சம்பவத்தை கேள்விப்பட்ட பேதுரு அந்த கல்லறையை நோக்கி ஓடின போது அந்த கல்லறையிலே ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சி என்ன என்பதை 6வது வசனமும் 7வது வசனமும் நமக்கு விளக்குகிறது. அவர் அந்த கல்லறைக்குள் பிரவேசித்தவுடன் முதலாவது அவரை சுற்றி வைத்திருந்ததான அந்த துணி, இயேசுனுடைய உடலை சுற்றி வைத்திருந்ததான அந்த துணி ஒரு பக்கமாக கிடக்கிறது. அதில் வசனம் சற்று அழுத்தம் கொடுத்து பேசுகிறது. என்ன பேசுகிறது என்றால், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். அதாவது அவருடைய தலையில் வைக்கப்பட்டிருந்ததான அந்த சீலை மாத்திரம், அதாவது அந்த துணி மாத்திரம் மற்ற துணிகளோடு கூட வைத்திராமல் அது தனியாக சுற்றப்பட்டு தனியாக அழகாக அதை சுற்றி வேறு ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததை கண்டார்கள். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம், அழுத்தம் கொடுக்க வேண்டியதான காரியம் என்னவென்றால், ஏன் அந்த துணி மாத்திரம் தனியாக ஒரு இடத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது? வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, அது சுற்றி வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஏன் அது மாத்திரம் தனியாக ஒரு இடத்தில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அதற்கான விளக்கம் கிடைக்கிறது. இதற்கு நாம் யூதர்களுடைய கலாச்சாரத்திற்கு நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு எஜமானன், ஒரு வீட்டு எஜமானன் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த உணவை பரிமாறினதான அந்த வேலைக்காரன் அவர் சாப்பிடும் வரை அந்த இடத்தில் இருக்க மாட்டாராம். அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே காத்திருப்பாராம். அந்த எஜமானன் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவர் வெளியே காத்திருப்பாராம். அந்த எஜமானன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஏதாவது அவசர வேலை அவருக்கு வந்துவிட்டால் அவர் அந்த உணவை பாதியில் நிறுத்திவிட்டு நான் மீண்டும் வந்து சாப்பிடுவேன் என்பதற்கு அடையாளமாக அவர் என்ன செய்வாராம், ஒரு துணியை எடுத்து அதை அழகாய் சுற்றி அவர் உட்கார்ந்திருந்த அந்த இடத்தின் மேலாக அந்த துணியை வைத்துவிட்டு அவர் செல்வாராம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் உள்ளே வந்து பார்க்கும்போது உணர்ந்து கொள்வான், எஜமானன் இன்னும் தன்னுடைய வேலையை முடிக்கவில்லை, அவர் போயிருக்கிறார், மீண்டும் வருவார் என்பதை அவன் உணர்ந்து கொள்வானாம். அதன் அடிப்படையிலே அவன் அந்த உணவை அவர் வைத்துவிட்டு சென்ற உணவை அவன் மீண்டும் எடுத்து சென்று அந்த இடத்தை கிளீன் செய்யாமல் அவர் மீண்டும் வர வரை அந்த இடத்திலே அந்த வைக்கப்பட்டிருந்ததான உணவுகளை அப்படியே வைத்திருப்பானாம். அப்பொழுது அந்த எஜமானன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த துணி சுட்டப்பட்டிருப்பதன் காரணமாக நான் போயிருக்கிறேன், நான் மீண்டும் வருவேன் என்பதை அடையாளப்படுத்தி அந்த வேலைக்காரனுக்கு சொல்லிவிட்டு சென்றார். அதே போலதான் இயேசு தன்னுடைய சீஷர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவருடைய தலையில் சுற்றப்பட்டிருந்ததான அந்த சீலை மாத்திரம் ஒரு இடத்திலே தனியாக சுற்றப்பட்டு வைத்திருப்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். நான் செல்கிறேன், என்னுடைய வேலை இன்னும் முடியவில்லை, நான் மீண்டும் வருவேன் என்பதை அவர்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காகவே இந்த சீலையானது தனியாக ஒரு இடத்தில் சுட்டப்பட்டிருந்தது. வேதம் எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கர்த்தர் நிர்ணயித்ததன்படி நடக்கிறது என்பதை அவ்வளவு அழகாக தெரியப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை அதிகமாக இன்னும் ஆராயும் போது, இன்னும் படிக்கும் போது, இன்னும் அதனுடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளும் போது கர்த்தர் இன்னும் அநேக ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.